வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 3வது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் 2ஆம் பக்க வினாக்களுக்கு அரோனிகா எனும் மாணவி விடையளிக்கும் காணொளி தற்பொழுது பதிவேற்றம் செய்கின்றேன். இந்த மாணவியை பொறுத்தவரையில் என்னுடைய Zoom வகுப்புகளில் 2ஆம் தரத்திலிருந்தே 5ஆம் தரம் வரை கற்றுக்கொண்டிருக்கின்றார். மிக சிறந்த திறமைசாலி. அவள் இந்த சிறந்த பெறுபேருக்கு வாழ்த்தி கொண்டு அவளை நான் இந்த காணொலியிலே தங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். பரீட்சை என்பது உண்மையாக பிள்ளைகளிடம் இருக்கின்ற சரியான திறமையை அளவிடுகின்ற, அதாவது கணிக்கின்ற ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை பலருக்கு பாதகமாகவும் சிலருக்கு மட்டும் சாதகமாகவும் இருப்பது ஒரு விஷனத்துக்குரிய விடயம்தான். ஆயினும் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் பரீட்சை என்கின்ற இந்த விஷயத்துக்குரிய, அதாவது ஒரு சிலர் மாத்திரம் சிறந்த பிரபலங்களை பெற்று சந்தோஷப்படுகின்ற பிள்ளையில் பல பேர் ஓரளவு குறைந்த புள்ளிகளை பெற்று அதனால் விசனப்படுவது இயல்பாக இருக்கின்றது. ஆயினும் வெற்றி தோல்வி என்பது மனிதருக்கு சகஜமாக இருக்க வேண்டும். எல்லாம் வெற்றியாக அமைந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. தோல்விகளையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் எங்களுடைய மனநிலையிலே பெற வேண்டும். அதாவது வாழ்க்கையிலே இந்த வகையான நிகழ்வுகளையும் வெற்றி தோல்வி அதாவது திரும்ப திரும்ப வரலாம். அதை நாங்கள் கவலைப்படாமல் எங்கள் காரியத்திலே மிகவும் கரிசனையாக இருந்து காரியத்தை செய்வோமாக இருந்தால் எங்களாலும் வெற்றிகளை அள்ளி குவிக்க முடியும் என்ற கண்ணோக்கோடு இந்த காணொலியை போடுகின்றேன். இதைப்போல அதாவது 5 எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாள்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன். அவையெல்லாம் காணொலிகளாக நான் வெளியிடுகின்றேன். அவற்றை பார்த்து சிறந்த பெறுபேறு பெறும்படி கூறிக்கொண்டோ காணொலிகள் நுழைகின்றேன். நன்றி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் 3வது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்களில் ஈடுபடுகின்றோம். இப்பொழுது இந்த பக்க வினாக்களுக்கு அரோனிகா எனும் மாணவி, இந்த பக்கத்தில் மொத்தம் 6 வினாக்கள் இருக்கின்றன. அந்த 6 வினாக்களுக்கும் அரோனிகா எனும் மாணவி விடை காணும் விளக்கங்கள் தெளிவாக வழங்குவதற்காக காத்திருக்கின்றார். சரி, கேட்டு பார்ப்போம். அரோனிகா, இப்போ இந்த பக்க வினாக்களுக்கு தெளிவாக, அவசரப்படாம நிதானமாக, ஏனென்றால் நீங்க உங்களுக்கு தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் விதத்தில் மிக நிதானமாக கேள்விகளை வாசித்து விடை காணுகின்ற விளக்கங்களை சொல்லுங்கோ, பார்ப்போம். முதல் 6வது கேள்வியிலே ஆரம்பிங்கோமா. அமலன் 10 நாட்களில் செய்யும் வேலையை அவனது தம்பி கமலன் 15 நாட்களில் செய்வான். அவர்கள் இருவரும் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் என்று கேட்டிருக்கு சார். இதுல அமலன் 10 நாள்ல செய்த வேலைய அவனோட தம்பி 15 நாள்ல செய்வாங்களாம். இப்ப இவை 2 பேருக்குமான மனிதனால காணணும். மனிதனால் காண்றதுக்கு 10ஐயும் 15ஐயும் பெருக்கணும். பெருக்கினா 150 சார். ஆனா இவை ஒரு நாள்ல ஒரு முறைக்கு
இந்த நாளை காண்றதுக்கு இவை ரெண்டு பேரையுமே கூட்டணும். கூட்டினா 10ஐயும் 15ஐயும் கூட்டினா 25, அது 10 மடங்கு, ஒரு மடங்கு வேலை. இப்ப 150 அந்த 25 இந்த நாளால பிரிச்சா வார விட 6 நாட்களில் செய்து முடிப்பார் சார். வெரி குட், கெட்டிக்காரன். அதாவது 10 நாட்கள் 15 நாட்கள் இரண்டையும் பெருக்குகின்ற பட்சத்துல 150. அதாவது அமலன் செய்வதற்கு 10 நாட்கள், விமலன் செய்வதற்கு 15 நாட்கள். அப்ப அந்த இரண்டையும் கூட்டினால் 25. அப்ப பெருக்கிய தொகையை கூட்டிய தொகையால வகுத்தால் 6 நாட்கள் என்பது சரியான விடையாகும். ஆயினும் இங்கு விடை தரப்படுத்தி இருக்கின்றபடியால் வேறு ஒரு முறையிலும் இலகுவாக விடை காண முடியும். எப்படி என்றால், இப்ப இந்த வேலை அமலன் 5 நாட்கள்ல, அதாவது அமலன் 5 நாட்கள்ல அரைவாசி வேலை செய்திருப்பான். கமலன் 5 நாட்கள்ல 7 மடங்கு அரைவாசி வேலை 7 நாட்கள்ல செய்து முடிப்பான். அமலன் 5 நாட்கள்ல அரைவாசி வேலை, கமலன் 7 நாட்கள்ல அரைவாசி வேலை. அப்ப ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. அப்ப அமலன் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நாள் வேலை செய்து கமலன் கொஞ்சம் குறைவாக செய்திருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். அப்ப அதற்கு நாங்கள் விடை காண்பதற்கு இதிலே விடைகள் தரப்பட்டிருக்கின்றபடியால் அமலன் 10 நாள், கமலன் 15 நாள் என்றபடியால் 5 நாளை விட அதிக நாட்கள் எடுத்திருக்கும் என்ற கருத்தை வைத்துக் கொண்டோம். 6 நாட்கள் என்ற விடையை நாங்கள் எடுத்து இதை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால், அமலன் 10 மேல் 6 நாட்கள்லையும் அவன் தம்பி கமலன் 15 மேல் 6 நாட்கள்லையும் வேலையை முடித்திருப்பான். அப்ப இது ரெண்டையும் சேர்த்தால் எங்களுக்கு முழு வேலை முடிந்ததாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க இதை 10 மேல் பின்னத்தை பகுதிகள் ஒரே எண்ணாக இருந்தால் தான் பின்னம் கூட்ட முடியும். அப்ப இதை சமோலு பின்னம் காணுகின்றோமா இருந்தால் 3ஆல வகுக்கின்ற போது 2, அதாவது பகுதி எண்ணை தொகுதி எண்ணை 3ஆல வகுத்தால் 15, 3ஆல வகுத்தால் 5, 6 3ஆல வகுத்தால் 2, அப்ப 5 மேல் 2. இப்ப இதை நாங்க 2ஆல பெருக்கினா தான் 10 ஆகும். அப்ப 2ஐயும் 10ஆல 2ஆல பெருக்கினால் 10 மேல் 4 என வருகின்றது. அப்ப 10 மேல் 6ஐயும் 10 மேல் 4ஐயும் கூட்டினால் 10 மேல் 6ஐயும் 10 மேல் 4ஐயும் கூட்டினால் 10 மேல் 10 சரியாக வருகின்றது. அப்ப அவர்கள் வேலை செய்த நாட்களின் எண்ணிக்கை 6 என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரு முறைகளும் சரி, ஆனாலும் விடைகள் தந்த பட்சத்துல நாங்கள் இந்த முறையில விடையளிப்பது இலகுவாக இருக்கும். இப்ப அரோனிகா, நான் சொல்லி தந்த இந்த முறையை நீங்க விளக்கமாக சொல்லுங்க. ஓம் சார், அமலன் 10 நாட்கள்ல செய்யறாராம். அவருக்கு பின்னம் 10, கமலன் 15 நாட்கள்ல செய்யறாராம். அப்ப அவருக்கு பின்னம் 15. ஆனா இது எல்லாருக்குமே 6 நாட்கள்ல செய்யறா. கமலன் 10 மேல் 6, அமலன் 10 மேல் 6, அவன் தம்பி கமலன் 15 மேல் 6. இது பகுதி என்ன சமப்படுத்தணும் சார். சமப்படுத்தாம நமக்கு அளிக்க இயலாது. அது பகுதியை சமப்படுத்துறதுக்கு 15 10 மாத்தணும். அதுக்கு நாங்க 15 3ஆல பிரிக்கலாம். 15 3ஆல பிரிச்சா பகுதிகள்ல 5 வரும், மேல தொகுதிகள்ல 2 வரும். இதை நாங்க சமப்படுத்தணும். இதை சமப்படுத்துறதுக்கு 5 2ஆல பெருக்கணும். பெருக்கினா பகுதிகள் 10, 2 2ஆல பெருக்கினா தொகுதிகள் 4. இப்ப நம்ம கணிக்கலாம் 10 மேல் 6ஓட சமன் 10 மேல் 4 கூட்டின வார விட 10 மேல் 10 எங்களுக்கு சரியா வருது. அப்ப 6 நாட்களில் செய்து முடிப்பார். வெரி குட், கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இனி 7வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லுங்கம்மா. பாத்திமா ஆயிஷா இணைந்து 5 நாட்களில் முடிக்கும் வேலையை பாத்திமா தனியாக செய்து முடிக்கும்
முடிக்க 10 நாட்கள் தேவையாகும். எனவே அவ்வேலையை ஆயிஷா தனியாக செய்து முடிக்க செலவாகும் நாட்கள் எத்தனை என்று கேட்டிருக்கு சார். இதுல பாத்திமா ஆயிஷா இணைஞ்சு 5 நாட்கள்ல முடிக்கிறீங்கம்மா. அப்ப பாத்திமா ஆயிஷா 5 நாள், பாத்திமா வந்து தனியா முடிக்கிறதுக்கு 10 நாட்கள் செலவாகுதா? அப்ப ஆயிஷா 10 நாள் 5 நாள் தான் 2 மடங்கு தான் 10 நாள். அப்ப 10 நாளுக்கு 5 நாளுக்கு இருந்தா பாத்திமா 5 நாளுண்டா அது 2 நாளா இருக்கும். அதே வேலையை தான் ஆயிஷாவும் செய்ய போறா. அப்ப ஆயிஷாக்கும் 5 நாளை 2ஆல பெருக்கணும். பெருக்கினா ஆயிஷாவும் செய்யறதுக்கு 10 நாட்கள் செலவாகும் சார். வெரி குட். இதுல இருவருமே சமனான நாட்களில் செய்கிறார்கள் என்பதைத்தான் நாங்க புரிந்து கொள்ளணும். அதாவது பாத்திமா ஆயிஷா 2 பேரும் சேர்ந்தால் 5 நாள். அப்ப அதுல பாத்திமா தனியாக செய்தா 10 நாள் என்றா ஆயிஷா தனியா செய்தா 10 நாள். இதுல ஒருவித சிக்கலும் இல்லை. நாங்க கேள்விக்கு கவனமாக வாசித்து புரிந்து கொண்டால் மிக இலகுவாக விடை காணலாம். அப்ப தனிய எண்ணிக்கை 10 நாள் என்பதுதான் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்க 10 வயது பிள்ளைகள் நுணுக்கமாக விடை காணுகிற விரைவாக காணுகின்ற முறைகளைத்தான் நாங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இனி நாங்கள் 8வது கேள்விக்கு விடைகான் விளக்கம் பார்க்க போறோம். சரி, நான் இப்ப உங்களுக்கு அந்த பக்கத்தை சரியாக காண்பித்து விடைகான் விளக்கம் கேட்க போறேன். சரி, இப்ப இதற்கு அரவணிக்கா இந்த சட்டகத்திற்கு சட்டகத்தில் 1 இது 16 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன என்று அந்த தரப்பட்டதன்படி கேட்ட கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. சட்டகத்தில் 1லிருந்து 16 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன. சட்டகத்தில் வட்டமிடப்பட்டுள்ள எண்களை எதிரின் அடைப்புக்கு மாற்றுக. சட்டகம் நடுப்பகுதியில் உள்ள 4 எண்களையும் அம்புக்குறி கோட்டு வழியே எதிர் அடைப்புகளுக்கு மாற்றுக. மாற்றங்கள் செய்த பின் சட்டகத்தின் எந்த நேர்கோட்டில் உள்ள 4 எண்களையும் கூட்டினாலும் கிடைக்கும் விடை யாதென்று கேட்டிருக்கு சார். இதுல சட்டத்துல வட்டமிடப்பட்டுள்ள எண்களை எதிர் திசையில மாற்றுதான். அப்ப 2க்கு எதிர் திசை வந்து 14. இப்ப 2க்கு மேல 14 வரும். 3க்கு எதிர் திசை வந்து 15. அதுக்கு 15 போடுறது. 5க்கு எதிர் திசை வந்து 8. 12க்கு எதிர் திசை வந்து 9. அதில் போட்ட பிறகு நடு அடைப்புக்குள்ள அம்புக்குறி காட்டப்பட்ட எதிர் திசைகளை மாற்றணுமா. அப்ப பார்த்தோம்னா வடகிழக்குல இருக்கிறது வந்து தென்மேற்குக்கு வரப்போகுது, தென்மேற்குல இருக்கிறது வடகிழக்குக்கு வரப்போகுது, வடமேற்குல இருக்கிறது தென்கிழக்குக்கு வரப்போகுது, தென்கிழக்குல இருக்கிறது வடமேற்குக்கு வரப்போகுது. அப்படி பார்த்தோம்னா 11, 10, 7, 6 அப்படி முறையா வரும். இப்ப அடிப்புகளை கூட்டினா அவ்வளவு வரும் என்று கற்றுக்கு சார். அப்ப 1, 14, 15, 15, 15, 30, 30 நாள் 34 முதலாவது நிலையில வந்தது. 2வது நிலையில 10, 11, 21, 21, 13 கூட்டினா 34 2வதுலயும் சரியா வருது. 3வது பார்த்தோம்னா 7, 6, 13, 13ஓட 21 கூட்டினா 34 சரியா வருது. 4வது நிலையிலையும் 2யும் 3யும் கூட்டினா 5, 16 13 கூட்டினா 29 கூட்டினா 34 சரியா வருது சார். அப்ப நேர்கோட்டில் உள்ள 4 எண்களையும் கூட்டினா வார விட 34. வெரி குட். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடா தான் விட சொல்லுவீர்கள் என்பதை நிரூபிக்கிறீங்க. சரி, பரவாயில்லை. இது சிறுபிள்ளைகளுக்கான முயற்சி. அப்ப மெதுவாகத்தான் கேள்விகளுக்கு விடை வழங்க வேண்டும். இப்ப பாருங்க, இதுல 2 சட்டகங்கள் நான் வரைந்திருக்கிறேன். இதுல முதலாவது என்ன சொல்லப்படுகின்றது, கீழே சட்டகத்தில் 1லிருந்து 16 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன. அது முதல்ல இடமிருந்து வலமாக 1, 2, 3, 4, பிறகு அடுத்த வரியிலே 5, 6, 7, 8, பிறகு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு இங்கு என்ன சொல்லப்படுகின்றது, சட்டகத்தில் வட்டமிட்டுள்ள எண்களை எதிரெதிர் அடைப்புகளுக்கு மாற்றுக. இதுல வட்டமிடப்பட்டிருக்கின்ற எண்கள் எவை என்றால், பிரதான திசைகள்ல இருக்கிற 4 எண்களும்
சாரி, ரெண்டு எண்கள் சோடி 4 சோடி எண்களும் எதிரெதிர் திசைக்கு இடம் மாற்றப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல இந்த மேலே இருக்கிற உபதிசைகள்ல இருப்பது இடம் மாற்றப்படவில்லை. அப்ப நாங்க அதை முதல்ல அந்த புதிய சட்டகத்திலே நிரப்பிக்கொள்வோம். 1, 4, 13, 14 ஒருவித இடமாற்றத்தக்கம் இடம்பெறவில்லை. அதாவது அது ஒருவித மாற்றத்தக்கம் உள்ளாகவில்லை. இப்ப பிரதான திசையில வடக்கில இருக்கிறது தெற்குக்கு மாற்றப்படுது. தெற்கில மாற்றப்பட்டால் 2, 3 கீழே வருது, 14, 15 மேலே போகின்றது. கிழக்கில இருக்கிறது மேற்குக்கு மாறுது. அப்ப மேற்கில இருக்கிறது கிழக்குக்கு மாறு இரண்டும். அப்ப எங்களுக்கு தெரியுது கிழக்கு திசையில 5, 9, மேற்கு திசையில 8, 12. இனி அடுத்ததாக சொல்லப்படுகின்றது நடுவிலே இருக்கிற சட்டகத்துல என்ன மாறுபாடு நடக்கின்றது என்பதை நாங்க அவதானித்தால் அவை மூலை திசைகள்ல மாறுகின்றது. அதாவது உபதிசைகள்ல மாறுகின்றது. அப்ப 6 என்பது எதிர் திசைக்கு வருகின்றது, 7 என்பது எதிர் திசைக்கு வருகின்றது. அப்ப 10 என்பதும் எதிர் திசைக்கு வருகின்றது, 11 என்பதும் எதிர் திசைக்கு வருகின்றது. அப்படி இல்லாவிட்டால் நாங்க எதிரெதிர் திசை என்றால் 6, 11 எதிரெதிர் திசை, பிறகு 7, 10 எதிரெதிர் திசை. இப்ப கேள்வி என்ன, மாற்றங்கள் செய்த பின் சட்டகத்தின் எந்த நேர்கோட்டில் உள்ள 4 எண்களை கூட்டினாலும் கிடைக்கும் விடை யாது என்றால், கிடைக்கின்ற விட எங்களுக்கு கூட்டி பார்க்க தெரியுது 34. இதுவும் 34, இதுவும் 34, இதுகும் 34, இது 34, இது 34, இது 34, இது 34 என்பதாகும். அப்ப எங்களுக்கு குறுக்கு திசையில கூட்டினாலும் 34 வருது, அதே மாதிரி அடுத்த குறுக்கு திசையில கூட்டினாலும் 34 தான் வருது. அப்ப இது எண்ணிலேயோ ஒரு கோல அமைப்பு. இது இலகுவான பயிற்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். சரி, நல்லம். அரோனிகா ஏற்கனவே விடவிலக்கம் தந்துவிட்டீர்கள். நேரத்தை விரியம் செய்யாமல் நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 9வது வினா. அரோனிகா விடவிலக்கம் சொல்லுங்கம்மா. சாதாரண வருடம் ஒன்றில் மாசி மாத 28 தினங்களில் உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் அதே வருடம் பங்குனி மாதம் 31 திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆதன்னு கேட்டிருக்கு சார். இதுல நாங்க பார்க்கணும்னா முதலாவது கூட்டுத்தொகையை பார்க்கணும். கூட்டுத்தொகையை பார்க்கறதுக்கு நாங்க முதலாவது அதுல எத்தனை தினங்கள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு 28 ஒன்றா கழிக்கணும். கழிச்சா 27. அந்த 28ஆம் தேதி அடங்காது. அதால ஒன்று கூட்டணும். கூட்டினா வார விட 28 தினங்கள் அந்த மாசி மாதத்துல இருக்கு சார். அது ஒரு சோடி பார்த்தோம்னா முதலாவதையும் கடைசியையும் சோடியா பிடிக்கலாம். 28 ஒன்றையும் கூட்டினா 29 ஒரு சோடின கூட்டுத்தொகை. 28 தினங்கள் இருக்கிறேன்னா ஒரு சோடியில 2 தினங்கள் வரும். 28 2ஆல பிரிச்சா 14 சோடிகள் 29 வீதமுள்ள இதா இருக்குது சார். அப்ப 29 14ஆல பெருக்கணும். பெருக்கினா வார விட 406. 406 மிச்சம் 3 தினங்களை கூட்டல. அந்த 3 தினங்கள் 29, 30, 31. அதை கூட்டு பார்த்தா அவங்க 3 பேருக்கும் கூட்டுத்தொகை 90. அப்ப 406 90 கூட்டினா 496. பிப்ரவரி மாதத்துல தினங்களோட கூட்டுத்தொகை 406. மற்ற பங்குனி மாத தினங்களோட கூட்டுத்தொகை 496. கழிச்சா வார வித்தியாசம் 90 சார். 2வது விடை. அதாவது நீங்க சாதாரண விட மாசி மாதத்துல 1ஆம் திகதியில இருந்து 28ஆம் திகதி வரையில கூட்டுறதுக்கு இலகுவான முறை சொன்னீர்கள். அப்படி மொத்த பிரமாணம் எவ்வளவு வருதமா?
406. ஓ, என்னென்று அதை கண்டுபிடிச்சீங்கள்? 29 கூட்டுத்தொகையாக கொண்ட 14 சோடி இருக்கு சார். அப்ப அதாவது 29 29 படி 15 சோடி இருக்கின்றது, அப்படித்தானே? 14 சோடி, 14 சோடி. 14 சோடி, அப்படித்தானே? ஓம் சார். அதாவது நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கிற முறை சொல்லி தாரீங்கள். வெரி குட். 1 இருந்து 28, 2 இருந்து 27, 3 இருந்து 26 என்கின்ற மாதிரி நாங்கள் ஒழுங்கில போய் கொண்டிருந்தால் இதுல மொத்தம் 29 என்ற கூட்டுத்தொகை 14 சோடி இருக்கின்றது. அப்ப நீங்க 29 14 பெருக்கிறீர்கள். அப்ப இதை பெருக்கிறதுக்கு மனக்கழிப்பாக பெருக்க ஏதாவது இலகு வழி இருக்கா அரோனிகா? என்ன செய்யலாம்? இதை 30 கொண்டு பெருக்கினால் எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றானே. பிறகு ஒரு 20, அதாவது இந்த 29 கழித்து வருகிறது. இப்ப நாங்கள் ஒன்றில் 30 என்று எண்ணலாம் அல்லது 15 என்று நினைக்கலாம். எது எங்களுக்கு இலகுவாக இருக்கும்? 30. ஓ, 30 என்றால் 30 15 பெருக்கிறதுக்கு 3, அதாவது 30 15 பெருக்கிறதுக்கு எவ்வளவு வருது உங்களுக்கு தொகை? 15 750 சார். 30 15 பெருக்கினால் 300ம் 150 எவ்வளவு? 450 வருது சார். 450ல 29 மனக்கழிப்பா கழிக்க முடியுமா? ஓம் சார். எவ்வளவு வருது? 421. ஓ, அப்படி பெருக்கிறதா? நீங்க ஒவ்வொரு முழு எண்ணாக நெடும்பெருக்கலா பெருக்கிறதா இலகுவா இருக்கு உங்களுக்கு? எப்படி கழிக்கிறது? வெரி குட். இப்ப நீங்க என்ன செய்தீங்கள்? அதுக்கு பிறகு 1 இருந்து 31 வரையில உள்ள நாட்களின் எண்ணிக்கை 1, 31, 32, 32 படி அதுல 15 சோடியும் ஒரு நடு எண்ணம் வரும், அப்படித்தானே? 32 அரைவாசி 16 என்று அந்த எண்களை கூட்டினீங்கள், அப்படித்தானே? அது கூட்டுத்தொகை எவ்வளவு வந்தது? 496. ஓ, அதுல இருந்து இந்த முதல் பெருக்கின தொகையை, அதாவது கண்ட தொகையை 1 இருந்து 28 வரையில உள்ள தொகையை கழித்த போது என்ன விட வந்தது? 496ல இருந்து 409 கழிச்சனார்கள் கழிக்க வர விட 90. இப்ப இந்த அளவு கஷ்டப்பட்டு விட காண வேண்டுமா அல்லது 28ஆம் திகதி வரையில உள்ளதுல பாருங்கோ, 28ஆம் திகதி வரையில உள்ளது 31ஆம் திகதி வரையில இருக்கின்ற வகையில 28ல இருந்து 29, 30, 31, சாரி இந்த 31 இங்க எழுதிட்டேன், சரியா? 31 இதுக்குள்ள எத்தனை நாட்கள் வித்தியாசம் என்று பார்க்கிறதுக்கு இதுல 28 வரையில எதுல இருந்து வரும் அம்மா? அதாவது இப்ப இது 1ல இருந்து ஆரம்பித்து 1, 8, 15, 22, 29 இது 5 தினங்கள் இருக்கின்றது. இதுல 4 தினங்கள் தான் இருக்குது. 4 தினம் என்றால் 7, 7க்கு அடுத்தது 14, 21, 25, சரியா? இப்ப நாங்க இதுக்கும் இடையில வித்தியாசம் பார்த்தால் எத்தனை வித்தியாசம் இருக்கும்? 5. ஏன்னா ஒவ்வொன்று தானே கூடுதும், விளங்குதா? 5 தான் கூடுதும். இந்த எண்ணிக்கையை விட அடுத்த எண்ணிக்கை 5 கூடுதும், மொத்தம் கூட்டுத்தொகை, சரியா? அதே மாதிரி இதுக்கும் இடையில எத்தனை கூடுது? 5. இதுக்கும் இடையில எத்தனை கூடுது? 5. விளங்குதா நான் சொல்றது? அப்ப அந்த முறையில பார்த்தால் இப்ப எங்களுக்கு இதுக்கும் இடையில 5 என்றால் எவ்வளவு மொத்தம்? அதாவது வித்தியாசமாக இருக்கும். 5 நாட்கள்ல 5 படி, விளங்குதா? இதுவும் 5 நாள் என்று பையுங்கோ, இது 0 என்று கருதி கொள்ளுங்க. அப்ப
அதாவது 28 5 நாட்கள் இல்லை, 28, 29, 30, 31. இதுல எத்தனை எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்கின்றது? ஆஹ் 28. அதாவது 7ல இருந்து 28 வரையில கூட்டினால் எவ்வளவு வருதுமா? 28, 28 மேலையும் கூட்டினால் 35, இது 35, இது 70. அடுத்ததுல 1ல இருந்து 29 வரையில கூட்டினால் எவ்வளவு? 70, அதாவது சாரி 30, 30, 15 எவ்வளவு? 30, 30, 60, 60, 15, 75. அடுத்ததுல 80, அடுத்ததுல 85. அப்ப கூட்டுத்தொகை வித்தியாசம் எவ்வளவாக இருக்கின்றது? 5. 5. மொத்தம் மொத்தம் மொத்தமாக 15 சார். அப்ப 15 படி நாங்கள் இது எத்தனையால பெருக்கி இருக்கிறோம்? 6. அப்ப எங்களுக்கு இதுக்குள்ள தெரியுது மொத்த வித்தியாசம் 90ஆக இருக்குது. இப்ப நீங்க கண்ட முறையில காண்றதா இதா இலகுவானது? இந்த முறை சார். சரி, வெரி குட். அடுத்து 10வது கேள்விக்கு நாங்க போவோம். 10வது கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லுங்க அரோனிகா. ஒரு நகர பிரிவின் கற்கள் பதிக்கப்பட்ட பாதசாரிகள் நடைபாதையின் ஒரு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளது. அந்நடைபாதையின் நடுவில் நேராக உள்ள கற்கள் மற்றும் குறுக்கு கோடுகள் உள்ளதாக இருப்பதன் நோக்கம் யாதென்று கேட்டிருக்கு சார். இதுல பார்த்தோம்னா முதலாவதோட கீழே கழிவுநீர் செல்லும் குழாய் பொருத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்துவதற்கு கழிவுநீர் குழாய் அறிவுறுத்துவதற்காக இந்த கோடுகள் போடல. முதியவர்கள் வழுக்கி விழுந்து விடாது கவனமாக செல்வதற்கு வசதியாக அவை அதுல மட்டும் போக மாட்டினா மேலையும் போவினாம். கடைசியா பார்வை குறைபாடு உள்ளோர் வெள்ளை பிளம்பாய் தடவியபடி செல்வதற்கு வசதியாக அது சரியான கூற்று சார். ஏன்னா நடுவால கோடு போட்டுனா அவைகளுக்கு பார்வை குறைபாடு உள்ளோர் அதாலதான் போவினம். அவை தடவி போறதுக்கு அது சரி வசதியானது. 3வது விடை சார். வெரி குட். இது அதாவது நீங்க விமான நிலையத்துல கூடி பார்க்கலாம், முன்னுக்கு அந்த விமான நிலைய முகப்பு இடத்திலையும் இப்படியாக குறுக்கு கோடுகள் இருக்கும். அநேகமாக பொதுவாக நகர பகுதிகளில் பெருந்தெருக்கள்ல இது இருக்கும். எல்லா இடங்களிலும் இப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும். இதனுடைய கருத்து என்ன சொன்னால், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த இடத்தை தடவித்தான் அவர்கள் பாதையில செல்வார்கள். அப்ப அவை இந்த பாதுகாப்புக்காகத்தான் இவ்வாறு இருக்கின்றன. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இனி இந்த கேள்வியின் இறுதி வினா தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். விடவிலக்கம் சொல்லுங்கம்மா. வேகமாக ஓடின போட்டியில் முதலிடம் பெற்றேன். பி தாகம் உற்சாகம் பிறந்தது. சி வேகமாக ஓடியவை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்கள். டி தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். இ விளையாட்டு மைதானத்தில் ஓடுபாதையை சென்றடைந்தேன். மேலுள்ள தகவல்களை ஒழுங்கமைத்த பொருத்தமான விடை யாருன்னு கேட்டுருக்கு சார். இதுக்கு நாங்க விடையில இருந்து போலாம். விடையில இருந்து போனா முதலாவது விட டி தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். அதுக்கடுத்து தாகம் உற்சாகம் பிறந்தது. விளையாட்டு மைதானத்தில் ஓடுபாதையை சென்றடைந்தேன். வேகமாக ஓடி போட்டியில் முதலிடம் பெற்றேன். வேகமாக ஓடியதை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்கள். சரியா இருக்குது. 2வது உடைய பார்த்தோம்னா தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். பி தாகம் நீங்கி உற்சாகம் பிறந்தது. ஏ வேகமாக ஓடி முதலிடம் பெற்றேன். அவர் பெற்றதுக்கு முதல் விளையாட்டு மைதானத்தை ஓடுபாதைக்கு சென்றிருக்கணும். அப்ப 2வது கூற்றுப்புல அது அடுத்தது விளையாட்டு மைதானத்தின் ஓடுபாதையை சென்றடைந்தேன். டி தாகம் தீரும் வரை தண்ணி கொடுத்தேன். அவர் தாகம் தீரும் வரை தண்ணி கொடுத்த பிறகுதான் ஓடுபாதையை அவர் சென்றடையலாம். அப்ப 3வது கூற்று பிழையான கூற்று. சரியான கூற்று முதலாவது. வெரி குட். இது தகவல்களை ஒழுங்கமைக்கிற ஆற்றல். ஆனா இந்த இடத்துல நாங்கள் காரண காரியத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதை கொண்டும் இந்த தகவல்களை சரியாக ஒழுங்கமைக்க முடியும். இப்ப தகவல் ஒழுங்கமைக்கிறது வாக்கியங்கள்ல மாத்திரமல்ல, குறியீடுகள், கருத்துக்கள், உரையாடல்கள், மற்ற சித்திரப்பட செய்கைகள். நீங்க அரசவர்த்தில பார்த்திருப்பீர்கள். ஒருவன் நாக்கி கொண்டு வந்து சாப்பாடு வைத்துட்டு அவன் போக ஒரு திருடன் போய் அந்த
அவனுடைய பின்பக்கத்துல இருந்த பேச திருட, நாய் வந்து அவனை கடிக்க, அவன் பேச போட்டுட்டு ஓட, அப்ப நாய்க்கு அவன் நன்றி சொல்ல, இதெல்லாம் சித்திரப்பட தகவல் ஒழுங்கு இவ்வாறு அரச பரீட்சைகள்ல பல வகையிலையும் விராமப்படுகின்றது. இது காரண காரிய வாக்கியங்களாக இருக்கின்றது. இதுல நாங்க முதலாவது விடையை பார்க்கின்றோம். முதலாவது விடையில டிக்கு பிறகு பி வருது. அப்ப நாங்கள் டிபியை பார்ப்போம் ஆயிருந்தால், தாகன் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன், தாகன் நீங்கி உற்சாகம் பிறந்தது. அப்ப இங்க உற்சாகம் பிறந்ததற்கான காரியம் உற்சாகம் பிறந்தது. என்ன காரணம்? தாகன் நீங்கியது. அப்ப தாகன் நீங்கியதுக்கு என்ன காரணம்? தண்ணீர் குடித்தீர். அப்ப தாகன் தீரும் வரை தண்ணீர் குடித்தார். அப்ப இந்த காரண காரியம் எங்களுக்கு தொடர்பு படுகின்றது. இந்த வகையிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இதுவும் சரியாத்தான் இருக்குது. ஆனால் அடுத்தது ஏ தவறாக இருக்கின்றது. ஏன் ஏ தவறாக இருந்தது? வேகமாக ஓடி போட்டியில் முதலிடம் பெற்றேன், ஆனா விளையாட்டு மைதானத்தில் ஓடுபாதையை சென்றடையாமல் எப்படி அவர் வேகமாக ஓடி இருக்க முடியும்? இங்கே அந்த வாக்கியம் இருக்கின்றபடியால், ஆனபடியால் முதலாவது தான் பொருத்தமான விடையாக தகவல் ஒழுங்கமைக்கின்ற போது அமைகின்றது என்பதை புரிகின்றது.